வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்கேனர் சாஃப்ட்வேர் மொபைல் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேனர் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் மிஷினே தேவையில்லை அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி இந்த ஆப் கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்கேனர் மிஷின் வாங்கினோன்னா ஒரு 2000-3000 செலவு பண்ணி வாங்கணும். அந்த ஸ்கேனர் மிஷின் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நான் டிஎன்பிசி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறேன்னா ஒரு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் நான் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஸ்கேனர் மிஷினில் ஸ்கேன் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவை அனுப்ப முடியும். அதேமாதிரி ஆதார் கார்டு அனுப்பணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்போது எல்லாமே இன்றைக்கி ஸ்கேனர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. அதேமாதிரி நம்ம இப்போ பணம் கட்டுறோம், டியூ கட்டியிருக்கோம், ஏதோ ஒரு ஹவுசிங் லோன் கட்டியிருக்கேன், அது கட்டினதுக்கான ரெசிப்ட் கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம அந்த ரெசிப்டை ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்புகிற வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஸ்கேனர் மிஷின் இந்த ஸ்கேனர் ஆப் வந்ததுனால ஸ்கேனர் மிஷினுக்கான வேலையை இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் மனம் நியூஸ் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போன்ற டெக்னாலஜி நியூஸ் அடிக்கடி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம் என்பதை நான் நினைவில் வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேம் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ஸ்கேனர் ஆப் வரும். அதில் ஃபஸ்ட் இருக்கிற கேம் ஸ்கேனர் ஃபோட்டோ பிடிஎஃப் கிரியேட் அப்படின்னு இருக்கும். 4.5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும். அதில் இந்த இன்ஸ்டால் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் அக்செப்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் ஆக பார்க்குது. அந்த டவுன்லோடிங் பண்ணும்பொழுது நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அந்த அளவுக்கு அது வேகமாக டவுன்லோட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24.8 24.88 MB மெமரி அதுக்கு தேவைப்படுது. ஸோ நெட்டோட ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு 50 மில்லியன் பீப்புள்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ரேட்டை 4.5 அப்படின்னும் போது நல்ல ஆப் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ ரீட் மோர்ன்றதில் போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் மேலோட்டமாக ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 100% வர போகுது. ஓகே, 100% வந்துடுச்சு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த ஓப்பனை கிளிக் பண்ணுறீங்க. ஓப்பனை போய் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வெல்கம் ஸ்டார்ட் டு யூஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டும். அந்த ஸ்டார்ட் டு யூஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு கேட்கும். வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அது கேட்குது. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரை அங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வரும். அதில் மெயில் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களா இல்லை ஃபோன் நம்பர் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குது.
இப்போ மெயில் பண்ணுறதுனா கொஞ்சம் நம்ம மெயில் ஐடியெலாம் க்ரியேட் பண்ணி வச்சு பண்ணணும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுனா ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்கள் ஃபோனுக்கு வரும். அதை பார்த்து நம்ம அந்த கோடை டைப் பண்ணி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை மெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு இவங்க அந்த வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபோன் மூலயமா கொடுத்ததுனால அந்த ஃபோனுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்தோடனே அந்த வெரிஃபிகேஷன் கோடில் மேலே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அந்த வெரிஃபிகேஷன் கோடில் என்ன வந்திருக்கோ அந்த நம்பரை அப்படியே பார்த்து இங்கே நம்ம டைப் பண்ணோம். 951-305 இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான நம்பர் வரும். ஸோ இப்போ இதில் வந்திருக்க நம்பர் வந்து இந்த நம்பர் 385 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. சப்போஸ் வெரிஃபிகேஷன் கோடு வரலன்னா ரீசென்ட்ன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ செட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த ஆப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். இப்போ நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டை இன்னொரு வாட்டி டைப் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இந்த பாஸ்வேர்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. வந்துட்டு சைன்இன் ஆகுது. இப்போ வந்து ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு பண்ண போகிறோம். இதில் ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்றத நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ பேங்க் பாஸ்புக்கு எப்படி ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் ஸ்கேனிங் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ண உடனே எனக்கு பாஸ்புக்கு இருக்குது. அதில் இருக்கிற அந்த ஒரு பேஜை நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு நான் அனுப்பும்போது கரெக்டாக ஒரு வச்சு இந்த ஸ்டார்ட் ஸ்கேனிங் கொடுத்தாலே கேமரா ஆன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேமரா பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் கார்னரில் லெஃப்ட் ரைட்டில் வச்சு அந்த கார்னரை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ கரெக்டாக நான் அந்த பாஸ்புக் ஏற்றுங்க ஸ்கேன் பண்ணிட்டேன். இது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கேன். லைனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே என்ன இந்த டிக் மார்க்கை நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த இமேஜை மட்டும் தனியாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இருக்கும். ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே கலரை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். லைட்டுன்னா கலரை லைட் பண்ணி கொடுக்கும். மேஜிக் கலர்னால் அதுவே கலரை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். கலர் கரெக்ஷன் இருக்குது. கிரே கலர்னால் கிரே கலரு எந்த மாதிரி வேணுமோ நம்ம மேலே இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எதுவும் வேணால் ஒரிஜினல்னால் நீங்கள் ஒரிஜினலாக செலக்ட் பண்ணிட்டா போதும். ஆட்டோ செலக்ட் பண்ணி வச்சு கொடுத்துட்டு அந்த டிக் மார்க் கொடுத்தேன்னா எனக்கு அதுவே செலக்ட் ஆகிடும். ஃபைலாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன். இமேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணோன்னா இப்போ இதுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும்னா நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நிறைய மாடல் மெயில் அனுப்பலாம், ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்புறது அப்படின்றத வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணோன்னே இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த லிஸ்ட்டு காட்டும். நான் யாருக்கு அனுப்ப விரும்புகிறேனோ செலக்ட் பண்ணுறேன். அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு நான் சென்ட் அப்படின்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சென்ட் ஆகும். இப்போ சென்ட் பண்ணியாச்சு. திருப்பி பேக் வரணும். பேக் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு இமேஜாக நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பிச்சிருக்கோம். திருப்பி நான் வந்து அந்த கேமராவை ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒரு டாக்குமெண்ட்டாக பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஸ்கேன் பண்ணுறேன்னு பார்ப்பேன். அதே ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் பாஸ்புக்கு நான் இதை மாற்றி வச்சுருந்தாலும் நான் கேமராவை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு கிராஸாக தான் செலக்ட் ஆகிருக்கு. இந்த கிராஸாக செலக்ட் ஆகிறதுனால இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா அந்த பட்டனை இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அது எந்த ஆங்கிளில் இருக்கோ நம்ம தப்பாக கிராஸாக பண்ணியிருந்தா கூட இதை நம்ம கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட்டை வந்து அந்த புள்ளியை வச்சு செலக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ரொட்டேட்டு கீழே 2 இருக்கும். அது வேணால் நம்ம ரொட்டேட் கூட பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம டிக் மார்க் கரெக்டாக இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி வந்துடும்.
ஸோ இதுக்கப்புறம் நான் மேஜிக் கலரு ஒரிஜினல் கலர் அதில் ஏதாவது யூஸ் பண்ணி பிரைட்டன் பண்ணோன்னா நான் கொடுத்துக்கலாம். ஆட்டோ கிராஃபிக்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பி இங்கே வருது ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் இமேஜ், பிடிஎஃப், ஷேர் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஒன் வாட்டி இமேஜை செலக்ட் பண்ணோம், இந்த வாட்டி பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிடிஎஃபாகவும் நான் அனுப்பலாம். ஒன் வாட்டி இமேஜாக அனுப்பிச்ச மாதிரி இப்போ நான் அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி பிடிஎஃப் செலக்ட் பண்ணி இப்போ திருப்பி நான் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். அதில் நான் யாருக்கு அனுப்ப விரும்புகிறேனோ அவங்க நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்தேன்னா அது பிடிஎஃபாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி அங்கே வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஒரு பில் பேமெண்ட் கட்டியிருக்கீங்களா இல்லையா, அனுப்பிச்சிட்டோமா, பில் அனுப்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் மூலமாக ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை அறிஞ்சுக்கிறேன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.